72 வயதாகும் விளாடிமிர் புதினுக்கு பிறகு ரஷ்யாவின் அடுத்த அதிபர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஒரு நபருக்கு புதின் தனது ஆதரவை தெரிவித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. உலகின் அனைத்து துறைகளிலும் சக்தி வாய்ந்த வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக ரஷ்யா முக்கிய இடத்தில் உள்ளது. பொருளாதார அளவிலும் சரி, இராணுவ அளவிலும் சரி, ரஷ்யா அனைத்து உலக நாடுகளுக்கும் சவால் விடும் ஒன்றாக ரஷ்யா திகழ்ந்து வருகிறது. தற்போது உலகின் நம்பர் 1 நாடு யார் என்பதுதான் போட்டியும் ஏற்பட்டு உள்ளது. இந்த போட்டியில் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகியவை களமிறங்கி உள்ளன. தற்போது ரஷ்யாவின் அதிபராக விளாடிமிர் புதின் செயல்பட்டு வருகிறார். இவர் ரஷ்யாவில் நீண்ட காலம் ஆட்சி செய்த அதிபர்களில் ஒருவராக உள்ளார். அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அணு ஆயுத சோதனை, இராணுவ பலத்தை அதிகரிப்பது, சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவது என பல துறைகளில் தீவிரம் கவனம் செலுத்தி முத்திரை பதித்து வருகிறார். அதனால் தான் உலக நாடுகள் பல ரஷ்யாவை பகைத்து கொள்ள விரும்புவது இல்லை. ஏன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூட சீனா இந்தியாவை எதிர்த்தாலும் ரஷ்யாவை எதிர்க்க பயப்படுவதற்கு இதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் அடுத்த அதிபர் யாராக இருக்கலாம் என்ற கேள்வி அந்நாட்டு மக்கள் மத்தியிலும் உலக நாட்டு மக்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது. அதாவது ரஷ்யாவின் அதிபராக உள்ள விளாடிமிர் புதினுக்கு பிறகு புதிய அதிபர் யார் என்பதை தேர்வு செய்யும் பணி அந்நாட்டில் தொடங்கி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ரஷ்ய நாட்டு சட்டத்தின்படி ஒரு அதிபர் 2 முறை மட்டுமே ஆட்சியில் இருக்க முடியும் என்றும், தற்போது உள்ள விளாடிமிர் புதின் ஏற்கனவே சில ஆண்டுகள் அதிபராக இருந்துள்ளதாகவும் பின்னர் பிரதமராக பதவியேற்று உள்ளதாகவும், மீண்டும் 2012ஆம் ஆண்டு ரஷ்யாவின் அதிபராக பதவியேற்று அன்று முதல் இன்று வரை ரஷ்யாவுக்கு விளாடிமிர் புதின் தான் அதிபராக உள்ளார். அவருக்கு பிறகு நிச்சயம் ஒருவர் அதிபராக தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிலையில் அந்நாட்டில் புதிய அதிபரை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அந்நாட்டு அடுத்த புதிய அதிபர் யார் என்பதுதான் தற்போது முடிவு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும், அதன்படி தற்போது பிரதமராக உள்ள மிசிஸ்டினுக்கு தன் ஆதரவை 72 வயதாகும் புதின் தெரிவித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. மேலும் உக்ரைன் உடனான போர் தற்போது பிரதமராக உள்ள மிசிஸ்டினோ அல்லது வேற ஒருவரின் புதிய அதிபராக பொறுப்பேற்றால் முடிவுக்கு வருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.